பனை உள்ள விஜய் 30 நாள் அடகாத்து இன்னைக்கு வெளியே வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நெல்மணிகளை தமிழ்நாடு அரசு ஒழுங்கா சேகரிக்கலன்னு. ஆனா உண்மை என்னன்னா, இங்க டெல்டா பகுதியிலாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா குருவ சாகுபடிலாம் அடுத்து அறுவடை செய்து கொள்முதல் செய்து சம்பா சாகுபடி ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் நடவு பண்ணி நடக்குது. அடுத்து உரமிடும் பண்ணியுமே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இந்த விவரம் தெரியாம 30 நாள் அடகாத்து இப்ப வந்து புதுசா ஏதோ விவசாயிகளுக்கு ஆதரவா பேசுறதா சொல்லிட்டு இருக்க விஜய்க்கு ஒரு உண்மை நிலவரம் தெரியணும். நம்ம தமிழ்நாட்டில் 60 ஆண்டு வரலாற்றுல குருவை சாகுபடியில் மிக அதிகமான விளைச்சல் நடந்ததோட இதுவரைக்கும் 11 லட்சம் மெட்ரிக் டன், அதாவது 2 மாசத்துக்குள்ள 11 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அனைவருக்கும் பணமும் விநியோகம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல்லை வந்து சேமிப்பதற்கு திராவிட மாடல் ஆட்சியில மட்டும் 7,37,000 மெட்ரிக் டன் அளவுக்கு சேமிப்பு கடன் உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் விஜய் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தாப்புல ஈரப்பதம் வந்து 17ல இருந்து 22% உயர்த்தி தரணும்னு தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு கேட்டிருக்கு. ஆனா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு அனுமதி தரல. இதோட மில்லுக்கு அரைவைக்கு அனுப்பப்பட்ட நெல் மூட்டையும் நம்ம அரைக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. ஏன்னா செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஒன்றிய அரசு அனுமதி தரணும். அந்த அனுமதியும் இன்னும் தராதனால அந்த மூட்டையை நம்ம அரைக்க முடியாத நிலைமை இருக்கு. அதனால நீங்க வந்து தமிழ்நாடு அரசு நோக்கி கேட்க கேள்வியை நீங்க ஒன்றிய அரசு நோக்கி கேட்கணும். அப்பதான் நீங்க வந்து உண்மையான விவசாயிகள் ஆதரவா பேசணும் இருக்கும். அதை விட்டுட்டு பணம் உள்ள பதுங்குடி பங்கல்ல இருந்துட்டு பேசக்கூடாது. விவசாயத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு எந்தவித யோக்கியதை கிடையாது.